வணக்கம் ஆனந்தி. சிவகங்கை மாவட்டம், சிவகங்கையிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது நாட்டாக்குடி கிராமம். இந்த கிராமம் வந்து விவசாயத்தை பிரதான தொழிலாக மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் கடந்த 10 வருடங்களுக்கு முன்னர் வந்து போதிய மழையின்மை மற்றும் கண்மாய்கள் தூர்வாராது, அடிப்படை வசதிகள் இல்லாத என பல்வேறு காரணங்களால் வந்து வாழ்வாதாரத்தை இழந்த அப்பகுதி மக்கள் வந்து அருகில் உள்ள சிவகங்கை, திருப்போணம், மதுரை பகுதிகளுக்கு புலம்பெயர்ந்தனர். இந்நிலையில வந்து கடந்த ஓராண்டுகளுக்கு முன்னர் வந்து தொடர்ந்து 3 கொலைகள் நடைபெற்றதை தொடர்ந்து அப்போதில் எஞ்சியிருந்த மக்களும் வந்து ஊரை காலி பண்ணிட்டு வெளியூர் போயிட்டாங்க. ஒரே ஒருத்தர் தான் வசிச்சு வந்தாரு. இது குறித்த செய்தி வந்து பத்திரிகை ஊடகங்கள்ல வெளிவந்தது. இதனை எடுத்து அரசு வந்து சாலை, திருவிளக்கு, ஆர்வ சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் உள்ளிட்ட சிசிடிவி கேமராக்களை பொறுத்து வந்து பாதுகாப்பு பணியில அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்தது. இதனை தொடர்ந்து மக்கள் ஒவ்வொருத்தராக வந்து குடியேற தொடங்கினர். இந்நிலையில வந்து தங்களது வாழ்வாதாரத்தை தொலைத்ததுனாலதான் வந்து விவசாயத்தை தொலைத்ததுனால வந்து புலம்பெயர்ந்த சூழ்நிலை ஏற்பட்டதை அறிஞ்சு மக்கள் ஒன்று கூடி மீண்டும் விவசாயத்தை கையில் எடுத்து தனது பூர்வீக கிராமத்தில் குடியேற துவங்கி விட்டனர். இது குறித்து சமீபத்தில் வந்து இது குறித்து வந்து ஊர் மக்கள் ஒன்று கூடி இன்று ஒரு உறுதிமொழி எடுத்தனர். அதன்படி வந்து விவசாயத்தை மீண்டும் கையில் எடுத்து அக்கிராமத்தை பழைய நிலைமைக்கு கொண்டு வருவதற்காக முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். அதற்கு அரசிடம் வந்து அருகில் உள்ள நாட்டாக்குடி கண்மாயை வந்து பிடபிள்யூ சொந்தமான கண்மாய் இது. அந்த கண்மாயை வந்து புனரமைக்கணும், ஷட்டர்ஸ் எல்லாம் வந்து பழுதை நீக்கணும், அது தங்களது விளைநிலங்கள்ல வந்து வேலிக்கருவைகள் வந்து அதிகமாக முளைக்கிறது, அதை அகற்றணும். கால்நடைகளால வந்து தொல்லைகள் இருக்கு, அதை வந்து அச்சுறுத்தலை நீக்கணும் அப்படின்னு அரசுக்கு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. இது மாதிரி ஒரு கிராம மக்கள் வந்து விவசாயத்தை கைவிட்டு போனவங்க மீண்டும் வந்து விவசாயத்துல மீண்டும் உறுதி எடுத்து விவசாயத்தை மீட்போம் என்று களமிறங்கிறது ஒரு பாராட்டத்தக்கமான ஒரு விஷயம். இது மட்டும் இல்லாம இந்த கிராம மக்களுக்கு தேவையான வசதிகளை வந்து மாவட்ட நிர்வாகமும் அரசும் செய்து கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. அவங்க செய்து கொடுப்பாங்க நம்பிக்கை இருக்கிறது. இது மாதிரி வந்து கிராம மக்களை விவசாயத்தை தேடி கிராமத்துல வந்து குடியேற துவங்கியது வந்து ஒரு நல்ல நடவடிக்கையை பார்க்கப்படுகிறது. ஆனந்தி, படமாத்தூர்லதே குடியிருக்கிறோம். எங்களுக்கு பஸ் வசதி கண்டிப்பாக வேணும் சார். நாங்கள் எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுக்குறோம். எங்களுக்கு விவசாயத்தை பற்றி எங்களுக்கு கம்பி வலை கவர்மெண்ட்லேருந்து ஆராய்ச்சி பண்ணி கொடுங்க, எங்களுக்கு முள்ளு வேலியெல்லாம் சுத்தம் பண்ணி கொடுங்க, நிலத்துக்கெல்லாம் கண்டிப்பாக நாங்கள் விவசாயம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். இதோட இன்னும் 500 பேர்த்துக்கு இங்கே குடியிருப்பு இருக்காங்க, இங்கே கண்டிப்பாக வந்து சேர்ந்துருவாங்க சார். விவசாயத்தை கண்டிப்பாக முயற்சி எடுத்து நீங்கள் கோரிக்கை எடுத்து பண்ணீங்கன்னா நாங்களும் கண்டிப்பாக எல்லோரும் கோரிக்கையோட முடிவெடுக்கிறோம் சார். இப்போ பாதுகாப்பு காவல்துறையினால் எங்களுக்கு கண்டிப்பாக போடணும் சார். ஏன்னா ஒரு பொண்ணு இதுக்கு ஒரு குலதெய்வத்தை கும்பிட நினச்சி வரவங்க ஒரு பதட்டத்தோடு தான் இந்த ஊருக்கு வருவாங்க சார். அதனால எங்களுக்கு எப்போதுமே காவல்துறை இங்கே ஒன்றா ஆராய்ச்சி பண்ணி கொடுங்க சார். கண்டிப்பாக பாதிக்கப்பட்டு நாங்கள் படமாத்தூருக்கு போயிட்டோம் சார். இப்போ வசித்து வர்றதுக்கு எங்களுக்கு ஒரு காவல்துறை அதிகாரிகள் கண்டிப்பாக எங்களுக்கு இங்கே எப்போதுமே இருக்கிறது மாதிரி எங்களுக்கு கவர்மெண்ட்டு ஒத்துழைப்பு கொடுக்கணும் சார்.